கடந்த மே மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகள்ல இந்திய ராணுவம் ஒரு அதிரடியான தாக்குதலை பாகிஸ்தான் மேல மேற்கொண்டாங்க. பகல்காம் தீவிர தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேர்ல இன்னைக்கு லஷ்கர் இ தொய்பாவோட கமாண்டரான ஹஃபீஸ் சையது பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல்ல பாகிஸ்தானே வந்துட்டு அந்த நாடே உறைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய ட்ரெய்னிங் சென்டர்ஸ மருத்கின்னு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா, அடிச்சு துவசம் பண்ணதுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு அந்நாட்டுடைய தீவிரவாத இயக்க தலைவனே பார்த்தீங்கன்னா, பகிரங்கமா இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த நாட்டுல, நம்ம நாட்டுல சோற தின்னுட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்குறான். இந்திய ராணுவம் தாக்குனுச்சான், இந்த உள்ள புகுந்து தாக்குனதுக்கான ஆதாரத்த காட்டுங்க. இதுபோல பாலக்கோட் ஸ்ட்ரைக்ல 2019 அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப மீண்டும் ஒரு முறை நிறுவனம் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் ராணுவம் சல்வார் கமிஸ் ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே பறைசாற்றுற விஷயமா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இதே போல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அந்நாட்டோட ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிரி இதே தான் சொல்லியிருக்கான். ஏன்னா